வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வேலைப்பளு காரணமாக தொடர்ந்து என்னால் வீடியோக்கள் போட முடியல. இனிமேல் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இன்றைக்கி நான் உங்களை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். கடவுளில் நம்ம கும்பிடும் பொழுது ஒரு வரி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இதை மோஸ்ட்லி சிவபெருமானுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம போகிற கோவில் ரொம்ப முக்கியமானது. இது சிவபெருமானின் பிள்ளையான முருகப்பெருமானுக்குரிய கோயில். இந்த கோவிலுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு எந்த ஒரு பிளானுமே பண்ணல. ஆனால் இந்த கோயில் போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, யார் நினச்சாலும் அப்படிங்கிறலாம் வர முடியாது. இங்கே இருக்க முருகப்பெருமான் நினச்சா மட்டும்தான் இந்த கோவிலில் நாம் காலடி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போன நேரம் என்னமோ எங்களுக்கு ஒரு சிறப்பான தரிசனமும் இருந்துச்சு. அது என்னங்கிறத நம்ம வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 3 பகுதியாக பார்க்கலாம். ஒன்று, அந்த கோயிலுக்கு எப்படி போகிறது, அது என்ன கோயில் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, பூம்பாறைங்க. கொடைக்கானலில் இருந்து ஒரு 17 to 20 கிலோமீட்டரில் இருக்கிற பூம்பாறைங்கிற ஒரு கிராமத்தில் அழகான கோயிலாக இருக்குது. இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்பு. மூணாவது, அந்த கோயிலில் போய் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சிறப்பான தரிசனம் சொன்னாங்களா, அது என்னென்னா, அங்கே நாங்கள் போன அன்றைக்கி தேர், அது எங்களுக்கு தெரியல. அதே நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதில் வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். பூம்பாறை சென்று இந்த முருகனை பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களோட சேர்ந்து இந்த அனுபவத்தை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் இந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பழனி பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. பைக் ரைடர்ஸ், கார் ரைடர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பஸ்ஸில் போகிறவங்க பழனி பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. அங்கிருந்து நம்ம கொடைக்கானல் பஸ் ஏறணும். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பஸ்ஸு ஏறுறீங்கன்னா முன்னாடி சீட்டு போட்டு வைக்கணும். அதுக்கு 10 ரூபா டோக்கன் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போன பஸ் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு கிளம்பிச்சு. 7:30 மணிக்கு டோக்கன் போட்டு வச்சுருந்தாங்க. எம்பட நேரம் எனக்கு பிரச்சனையில் டோக்கன் போட்டவர் வரலை. அதனால் நான் உட்காந்துட்டு போயிட்டேன். முக்கியமாக பெண்கள், குழந்தைகள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டோக்கன் போட்டுக்கணும். ஏன்னா பஸ்ஸு வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுனால நம்மளால் தாக்கு பிடிச்சி நிற்க முடியாது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சுங்க. மழை ஃபுல்லாக நம்ம ஏறி அந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சுங்க. கொடைக்கானல் போனதுக்கப்புறம் அங்கேருந்து 17 கிலோமீட்டர் பூம்பாறைங்க. பூம்பாறை நம்ம பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறினது நாங்கள் அதை தான் சொன்னோம் இல்லைங்களா, நம்ம அங்கே திருவிழா டைம் போயிட்டோம். அதனால் எங்களை பூம்பாறை கரெக்டாக இறக்காமல் முன்னாடி ஒரு ஸ்டாப் கை காட்டிக்கிட்டே இறக்கி விட்டாங்க. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவேன். நீங்கள் பூம்பாறை பஸ் ஏறிடுங்க, கோயில் வாசல் முன்னாடியே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் போகும்போதே பிளான் பண்ணிவிட்டு போங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் போனது திருவிழா டைமில் போயிட்டோம். ரொம்ப கூட்ட நெரிசலாகவும் பஸ்ஸு கிடைக்க சிரமமாக இருந்தது. சில நேரங்களில் நாங்கள் 1 மணி நேரமெல்லாம் நின்று கஷ்டப்பட்டு வந்தோம். அதனால் நீங்கள் சரியாக பிளான் பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் இங்கே தான் இறங்கணும். இந்த இடத்து பேர் கைகாட்டி. இதிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சரிவான பகுதியாக இருக்கும் கோயில் இருக்கிற இடம். நாங்கள் இங்கேருந்து நடந்தே போயிட்டோம். இன்னொரு விஷயம் நாங்கள் இங்கே பார்த்தது என்ன அப்படின்னா, இங்கேயும் விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் கேரட்டு, முள்ளங்கி, அப்புறம் மலம் பூண்டு இதெல்லாம் நல்லா விளையுதுங்க. பாத்தியாக கட்டி அப்படியே தண்ணி பாய்ச்சுறாங்க. இங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இங்கே இருக்க குளம், குட்டை இந்த மாதிரி நீர் தேக்கிடுவாங்களாமா. அங்கேருந்து வாய்க்கால் மூலமாக கொண்டாந்து அவங்க ஏரியாவில் ஒரு கிணறு மாதிரியோ இல்லை குட்டை மாதிரியோ வெட்டி அதில் தண்ணி பாய்ச்சுறாங்க. இங்கே அடிக்கடி சினிமா ஷூட்டிங்கும் நடக்குங்களாமா. சூரி நடித்த விடுதலை படத்தோட ஷூட்டிங்கும் இங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி கார்த்தி நடித்த ஜப்பான் படமும் இங்கே நடந்திருக்குதுங்க. நாம் கோவிலை ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு முன்புறத்துலேயே கோயிலோட பூஜை நேரங்களுக்குடைய ஒரு பலகை இருக்குங்க. அதை வேணுங்கிறவங்க பாஸ் பண்ணி அந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலுடைய மூலவர் பெயர் குழந்தை வேலப்பர். பெயர் காரணம், அருணகிரிநாதர் முருகனை காண வரும்பொழுது இந்த இடத்துல உறங்கிடுவார். அரக்கி ஒருத்தங்க அவங்க கொல்ல வரும் பொழுது முருகன் குழந்தையாக மாறி அருணகிரிநாதர் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருப்பார். இதை பார்த்த அரக்கி ஒரு தாயும் சேயும் தான் உறங்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இதை ஞானத்தின் பால் அறிந்த அருணகிரிநாதர் குழந்தை வேலப்பர் என்று பெயர் சொல்லி அழைப்பாருங்க. இதுவே இந்த கோயிலோடைய பெயராகவும் மாறிடுச்சு. முருகன் இங்கே குழந்தையாக இருப்பதால் குழந்தை வரம் வேண்டி வரவங்க கண்டிப்பாக இங்கே பலன் கிடைக்கும். அதே போல் ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த கோவிலில் வழிபாடு செஞ்சால் கூடிய சீக்கிரத்தில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இருந்தாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் கண்டிப்பாக இங்கே குழந்தைகளுக்கு நல்லது நடக்குங்கிறது நம்ம திரைப்பட நடிகர் ஜெயம் கோபி அண்ணா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. இந்த கோவிலோட இந்த சன்னதி கோயிலுக்கு இடதுபுறமாக இருக்குது. இது சிவன் சன்னதிங்க. நாங்கள் போயிருந்தப்போ பூட்டி தான் இருந்துச்சு. முக்கியமாக குழந்தைகள் தாங்க இங்கே இம்பார்ட்டன்ட். சாக்லேட் வச்சு கொடுக்கும்போது அது குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்து தான் கொடுக்குறாங்க. இந்த பாம்பன் சுவாமிகள் பார்த்திங்கன்னா
கோயிலுக்கு உட்புறமாக இருக்குது. அதே அவரோட பாடலும் அந்த இடத்துல கல்வெட்டாக வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல கோவிலுடைய வரலாறு எல்லாமே இருக்கும். கோயிலுக்கு லெஃப்ட் சைடே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் சன்னதி இருக்குது. அதை ஒட்டி ஒரு ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்தடியே நம்ம மஞ்சள் சரடு கட்டும்போது விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோவில் சேர மன்னன் முருகனின் திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக 500 கதை சிற்பங்கள் கொண்ட மண்டபத்தை தாங்க ஃபஸ்ட்டு அமைச்சிருப்பார். அந்த கதை சிற்பங்களை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்குங்க. கிட்டத்தட்ட 500 கதை சிற்பங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சிருச்சு. சேர மன்னன் கட்டிய கோயிலின் எச்சங்களை கொண்டு மக்களின் வேண்டுதலால் அப்போதைய கேரள மன்னன் இந்த கோவிலை கட்டி கொடுத்துருப்பாருங்க. காளியாக இங்கே வந்து அம்மன் இருக்கிறாங்க. சிவன் சன்னதி இல்லாமல் பக்கத்தால் தள்ளி தான் இங்கே இருக்கிறாங்க. இங்கே நாம் வந்து பார்க்கும் பொழுது அருணகிரிநாதருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குதுங்க. உலக சஞ்சாரம் சென்று வந்த போகரிடம் அவருடைய முக்கிய சீடரான புலிப்பாணி முருகனின் திருக்கல்யாணத்தை பற்றி கூறும் பொழுது அவர் இங்கே வந்து பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் தான் தசபாசன சிலையை செஞ்சு இங்கே நிறுவி வைக்கிறாரு. நீங்கள் பார்க்குற இந்த கல் பூதக்கல்னு சொல்லுவாங்க. இது இந்த கிராமத்தோட 4 மூலைகளிலுமே இருக்குது. இதை ஒரு காவல் தெய்வமாக வணங்கி வராங்க. நாங்கள் எல்லாத்துமே பார்த்துட்டு சுவாமியெல்லாம் வணங்கிட்டு வெளியே வந்து பார்த்தோம். தேருக்கு ரெடியாக இருந்துச்சு. இங்கே ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, தேரை நிலைநிறுத்தி அதன் முன்னாடி தேங்காயை உடைக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இதுக்கு பெண்கள் வந்து அலௌடு கிடையாது. பெண்களும் வேண்டி இருந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஆண்கள்கிட்ட கொடுத்து நாம் உடச்சிக்கலாம். ஒரு காய் உடச்சிட்டு அதை வேண்டுதலாகவும் வைக்கிறதும் இருக்காங்க. திருஷ்டிக்கு உடைக்கிறதும் உடைக்கிறாங்க. நாங்கள் பார்த்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 50,000 காய் மேலே தான் உடச்சிருப்பாங்க. முருகன் இந்த தேரில் பவனி வரும்பொழுது ரொம்ப அழகாக இருந்தாருங்க. நம்மளோட வந்திருந்த அண்ணனும் இங்கே வேண்டி தேங்காயை உடைச்சார். நானும் உடைச்சேன். அதை எடுக்க முடியல, ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் தேங்காய் உடைச்சிட்டு அங்கே நடந்த காவடி ஆட்டம் இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா முருகனை காட்டுறன்னு கூட்டி வந்துட்டு ஒன்றுமே காட்டலேன்னு. அங்கே உள்ள மூலவர் சன்னதியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் நம்ம எடுக்கலை. இருந்தாலும் இத்தனை தடைகளை தாண்டி நீங்களும் ஒரு நாள் போய் பாருங்கள். போய் பார்க்கும்பொழுது அந்த முருகனோட அழகில் கண்டிப்பாக நீங்கள் வந்த கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போயிடும். காரணம், உண்மையிலுமே அங்கே முருகன் நின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணி சூப்பராக முருகன் இருந்தாருங்க. அந்த நம்ம குழந்தைக்கு எப்படி நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு ஒரு பொட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி அங்கே முருகனுக்கும் வச்சுருந்தாங்க. நாங்களும் அதை வந்து பார்த்தோம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை தான் நாங்கள் போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமையோட அபிஷேகம் பார்த்ததும் இல்லாமல் திங்கக்கிழமை நைட்டும் வந்து நாங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். எல்லாமே முருகனோட அருள் தாங்க. காரணம், நாங்கள் அங்கே ஒரு கடையில் டீ குடித்தோம். அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, நீங்கள் மட்டும் வரல, உங்கள் கூட ஒரு 5 பேர் சேர்ந்து வந்திருப்பீங்க. ஆனால் எல்லாருமே பிளான் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வரல. எத்தனையோ பேர் இங்கே வந்துட்டு இந்த தேரையும் முருகனை பார்க்க முடியாமல் திரும்பி போனவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்திருக்கீங்கன்னா முருகனுக்கோட அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அதை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா நான் வந்து பேசிக்காக முருகனை அதிகமாக வழிபட்டது கிடையாது. ஆனால் முருகன் நினச்சனால அவருடைய அருளும் அவருடைய காட்சியும் எனக்கு அங்கே கிடைச்சதுங்க. அதே மாதிரி நம்மளுடைய திரைப்பட நடிகர் ஜெயம் கோபியான் ஒன்று சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில், நாம் இப்போ முருகனை வழிபடலைனாலும் நம்முடைய முன்னோர்கள், நம்மளோட அம்மாயோ பாட்டியோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க வழிபட்டிருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக முருகன் கண்டிப்பாக நம்மளை வந்து பார்ப்பார், கண்டிப்பாக வழிபட வைப்பாருன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி நான் விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. எங்கள் அம்மாயி ரொம்ப முருக பக்தி. அவங்க வந்து எனக்கு சின்ன வயசில் அதுக்கப்புறம் சொன்னாங்க, என்ன விரதமெல்லாம் இருக்க வச்சுருக்காங்க. அதனால் நாமளும் சரி இனிமேலாவது சரியாக போகலாம் அப்படின்னு முருகன் கோயிலுக்கும் இப்போ தாங்க போயிட்டுருக்கிறேன். என்னோட இந்த வாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நேரம் இந்த காவடி இதெல்லாம் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பெருசாக லாட்ஜ் அந்த மாதிரிலாம் எது இல்லைங்க. வந்தால் நம்ம கொடைக்கானலில் தான் தங்கிக்கணும். இல்லையா இங்கே லோக்கலில் யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு ஏதோ சின்ன ரூம் தான் கிடைக்கும், நாம் இருந்துக்கலாம். நம்ம போனது நம்ம முருகனோடர்களால் நமக்கு எல்லா வசதியுமே கிடைச்சதுங்க. தங்கறதுக்கு ரூமு எல்லாமே கிடச்சிது. இருந்து இந்த வான வேடிக்கை எல்லாமே பார்த்தோம். தேர் எல்லாமே சுற்றி நல்லா வந்துச்சு. அது ஒரு திருவிழா எப்படிங்கிறத நல்லாவே செஞ்சு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இங்கே இருக்க மக்களோட பக்தி தாங்க. நீங்களே பாருங்கள், இந்த தார் ரோடு இதெல்லாம் எப்படி இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த கோயிலையே சுற்றி தேர் வந்த திசையிலேயே அங்கே பிரதட்சணை பண்ணி வராங்க. உடம்புல எவ்வளோ கல் முள்ளெல்லாம் ஏறுங்கிறது நினச்சி பார்த்தாவே பயமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு
செஞ்சு நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் முறையாக இங்கே தாங்க இந்த பறவைக்காவடி இதெல்லாம் பார்த்தேன். எனக்கு உண்மையாலுமே இந்த அளவு குத்துறது அப்புறம் பூமிதி இதெல்லாம் பயம். ஆனால் இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க. இங்கே வந்து நீங்களும் பாருங்கள். இந்த கோவில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு கட்டுப்பட்டதுங்க. அதனோட உபகோயில் தான் இந்த கோயில். அங்கே தைப்பூச திருவிழா முடிஞ்சு 10வது நாள் இங்கே தேரோட்டங்க. தேரோட்டம் முடிஞ்ச அதற்கு அடுத்த நாள் கறி எடுத்து சாப்பிட்றது இங்கே இருக்க மக்களுடைய வழக்கம். நம்மளையும் சொன்னாங்க, நம்ம அதுக்கு பழக்கம் இல்லை, அதனால் கிளம்பியாச்சு. காலையில் பூம்பாறை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த விளக்குகளால் ஜொலிக்கிற பூம்பாறையும் இப்போ நீங்கள் பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நாம் சூஸ் பண்ணிக்கிற இடம் தாண்டிக்குடிங்க. காலையில் கிளம்பும் போது நம்ம பைரவரோட வாகனம் வந்து வழி அனுப்பிச்சு வச்சாங்க. நாம் அடுத்தது கொடைக்கானல் போய் அங்கிருந்து தாண்டிக்குடி போக போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.